என் இனிய மாணவ மாணவிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். Dear students, Namaskaram to all. Now I like to give a brief idea about Monera, Kingdom Monera. காலம்புற தான் 5 kingdom system of classification பற்றி சொன்னேன் போன கிளாஸில். அதில் ஃபஸ்ட்டு வர கிங்டமாக மொனீரா இருக்குது. மொனீரா ராரா அல்ல, நீ சினிமா பாட்டுக்கு போயிடக்கூடாது. மொனீரா த யூனிசெல்லுலர் ப்ரோகாரியோட்டிக் ஆர்கானிசம்ஸ் கம்ஸ் அண்டர் மொனீரா. ஒரு செல்லினை பெற்றிருக்கக்கூடிய ப்ரோகாரியோட்டிக் உயிரினங்கள் அனைத்தும் மொனீராவின் கீழே வரும் என்பது உங்களுக்கு தெரியும். இது ஜென்ரலி ரெண்டாக பிரிச்சிருக்கா. அதை தவிர கொஞ்சோண்டு பின்னாடி வர்றது அப்புறம் வரேன். One is Archaebacterium, another is Eubacterium. Archaebacterium means the bacterium which live in extreme environmental conditions. எந்த உயிரினமும் வளர முடியாத ஒரு சூழலிலே வளரக்கூடிய ஒரு பாக்டீரியத்தை நாம் ஆர்க்கிபாக்டீரியம் என்று அழைக்கிறோம். True bacterium, the bacterium live in normal environmental conditions. சாதாரணமான சூழலிலே வளரக்கூடிய ஒரு பாக்டீரியத்தை நாம் யூபாக்டீரியம், உண்மையான பாக்டீரியம் என்று அழைக்கிறோம். இப்போ ஆர்க்கிபாக்டீரியம் எடுத்துட்டு எல்லாம் the never causes diseases. பொதுவாக ஆர்க்கிபாக்டீரியங்கள் நோயினை உண்டாக்கும் திறனற்றவை. But eubacterium, some of the eubacteria are pathogenic in nature. அதை பற்றி பின்னாடி வரும். சில யூபாக்டீரியங்கள் நமக்கு நோயினை உண்டாக்கும் என்பதும் உங்களுக்கு தெரியும். இப்போ ஆர்க்கிபாக்டீரியம் ஒரு எக்ஸ்ட்ரீம் என்விரான்மெண்டல் கண்டிஷனில் இருக்குது. யாருமே வாழ முடியாத சூழலில் வாழ்கிறது என்றால் இட் பொசஸஸ் சம் ஸ்பெஷலைசேஷன், சில சிறப்பு தன்மைகளை பெற்றிருக்கும். பொதுவாக பாக்டீரியாவில் எடுத்துட்டோன்னா செல் வால் இஸ் மேடப் ஆஃப் பெப்டிடோகிளைகான், மியூகோபெப்டைட் ஆர் மியூரின் என்று அழைக்கப்படுகின்ற வேதிப்பொருளினால் ஆனது. பொதுவாக பாக்டீரியங்களை எடுத்துக்கொண்டோம் என்றால் அதனுடைய செல் சுவரானது பெப்டிடோகிளைகானால் ஆனது. யூபாக்டீரியாவில் இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் அண்ட் சுகர்ஸ். அமினோ அமிலங்களும் சர்க்கரையும் சேர்ந்த கலவை என்பதும் நமக்கு தெரியும். பட் ஆர்க்கிபாக்டீரியம் டு thrive in the extreme environmental conditions, their cell wall is made up of a special chemical called pseudomurine. சாதகமற்ற சூழலில் வாழ்வதற்காகவே ஆர்க்கிபாக்டீரியங்களின் செல் சுவரில் பெப்டிடோகிளைகான் காணப்படாது. பெப்டிடோகிளைகான் இஸ் ஆப்சென்ட். இன்ஸ்டெட் ஆஃப் பெப்டிடோகிளைகான் சூடோமியூரின், a chemical is present called pseudomurine என்ற ஒரு வேதிப்பொருள் காணப்படும். இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் பாலிசாக்கரைட்ஸ் அண்ட் புரோட்டீன்ஸ். இதுவும் பாலிசாக்கரைடுகளும் புரதமும் சேர்ந்த ஒரு கலவையாகும். இதை சொல்கிறப்பே என்ன சொல்லுவா, அந்த காலத்தில் ஃபார்ம் ஆனது லிவிங் ஃபாசில்ஸ் அப்படின்னு சொல்லுவாள். நம்ம தொல்லுயிர் படிமம்னு ஏற்கனவே படித்தோம். ஃபாசில்ஸ் உயிருடன் காணப்படுகின்ற ஃபாசில்கள் என்று இந்த ஆர்க்கிபாக்டீரியங்கள் அழைக்கப்படும். வேறு என்ன ஸ்பெஷல் இந்த ஆர்க்கிபாக்டீரியத்தில்? அவளை 3 ஜெனரலி பிரிச்சிருக்கா. ஒன் இஸ் அ ஹாலோஃபில்ஸ், செகண்ட் இஸ் தெர்மோ அசிடோஃபில்ஸ் அண்ட் தேர்ட் இஸ் மெத்தனோஜென்ஸ். ஹாலோஃபில்ஸ், தெர்மோ அசிடோஃபில்ஸ் அண்ட் மெத்தனோஜென்ஸ் அப்படின்னு 3 பிரிச்சிருக்கா. ஹாலோஃபில்ஸ் அப்படின்னா த பாக்டீரியம் லிவ் இன் சால்ட்டி என்விரான்மெண்ட். ரொம்ப உப்புத்தன்மை அதிகம் இருக்கக்கூடிய ஒன்றில் உயிர் வாழ்ந்தது என்றால் அதற்கு ஹாலோஃபில்ஸ் பேர். தெர்மோ அசிடோஃபில்ஸ் அப்படின்னா டெம்பரேச்சரும் அதிகமாக இருக்கும், அதை போலவே அமிலத்தன்மையும் அதிகமாக இருக்கும். அது மாதிரி இருக்கிறது ஹாட் ஸ்ப்ரிங்ஸ், சூடான வெப்ப ஊற்றுக்கள் வருது பார்த்தீங்கன்னா, நீர் ஊற்றுக்கள், அது மாதிரி ஏரியாவில் இருக்கக்கூடிய பாக்டீரியாவுக்கு தெர்மோ அசிடோஃபில்ஸ் அப்படின்னு பேர். மெத்தனோஜென்ஸ் ஆஃப் த பாக்டீரியா லிவ் இன் த மார்ஷி லேண்ட். சதுப்பு நில பகுதியிலே அதிகமாக வசிக்கக்கூடிய பாக்டீரியங்கள் ஆர்க்கிபாக்டீரியத்துக்கு மெத்தனோஜென்ஸ்னு பேர். இந்த மெத்தனோஜென்னோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இட் ஹஸ் காட் த எபிலிட்டி டு கன்வெர்ட் ஆல் கார்பன் சோர்சஸ் இன்டு மீத்தேன். அனைத்து கார்பன் கூட்டு பொருட்களையும் மீத்தேனாக மாற்றும் திறனை இந்த மெத்தனோஜன் பெற்றிருக்கும். மெத்தனோகாக்கஸ் பாக்டீரியம் அப்படின்னு படிச்சுட்டு. இது வேறு எங்கே இருக்குது அப்படின்னா
நம்மளோட மாடு இருக்குது பாருங்க, மாடில் பசுமாடு, காளமாடு, எருமை மாடுலாம் இருக்குது பார்த்தீங்கன்னா அவளோட டைஜஸ்டிவ் ட்ராக்ட் இருக்குது பாருங்களே, அது ரொம்ப உங்களுக்கு தெரியும். ஸ்பெஷலாக அவளுக்கு பேர் ருமினன்ட் அனிமல்ஸ்னு சொல்லுவாள். அசை போடும் விலங்குகள் என்று அழைக்கப்படும் ருமினன்ட்ஸ்னு சொல்லுவாள். அவளோட கட்டு இருக்குது பாருங்க, இல்லைன்னா அந்த கட் பகுதியில் உடற்பகுதி குழின்னு வச்சுக்கோங்களேன், கட்னா குழின்னு பேர், அந்த டைஜஸ்டிவ் ட்ராக்டில் வரும். அந்த பகுதியில் இந்த மெத்தனோகாக்கஸ் பாக்டீரியம் இருக்கும். அதோட ஸ்பெஷாலிட்டி என்ன, இந்த கோபர் கேஸ், பயோகேஸ் இருக்குது பாருங்களே, மாட்டு சாணி மூத்திரத்தெல்லாம் மிக்ஸ் பண்ணி நம்ம கிராமத்தில் தொட்டி மாதிரி கட்டி அது மேலே ஒரு ட்ரம்மை கவுத்துடுவாங்க, கோபர் கேஸ், பயோகேஸ். ஸோ அந்த மீத்தேன் ப்ரொடக்ஷனுக்கு காரணம் the cattle possesses cow and the buffalo with methanococcus bacterium in their gut. அவற்றின் இரைப்பை பாதையிலே கட் என்ன இறக்கப்படுகின்ற குழிப்பகுதியில் என்ன இருக்கும்னா அந்த மெத்தனோகாக்கஸ் பாக்டீரியம் இருக்கும். அதோட ஸ்பெஷாலிட்டி கார்பன் சோர்ஸ் எல்லாத்தையும் மீத்தேனாக மாற்றும், பயோ கேஸ் ப்ரிப்பரேஷன் கேள்விப்பட்டிருப்பேன். இதான் அபவுட் த ஆர்கி பாக்டீரியம். ட்ரூ பாக்டீரியான்னு தனியாக நம்ம அப்புறம் பார்ப்போம். ட்ரூ பாக்டீரியா அப்படின்னா இந்த ட்ரூ பாக்டீரியம் உண்மையான பாக்டீரியங்கள். தி செல் வால் இஸ் மேட் அப் ஆஃப் பெப்டிடோகிளைகான். இதனுடைய செல் சுவரானது பெப்டிடோகிளைகானால் ஆனது. இந்த ட்ரூ பாக்டீரியம் இருக்கு பாருங்களே, அவளை ஜென்ரலி ரெண்டாக பிரிச்சிருக்கா. ஒன்றுக்கு பேர் ஆட்டோட்ரோப்னு பேர், இன்னொன்றுக்கு பேர் ஹெட்டிரோட்ரோப்ஸ்னு பேர். ஆட்டோட்ரோப்ஸ்னால் நமக்கு தெரியும், சுயஜீவிகள் என்று அழைக்கப்படும். ஹெட்டிரோட்ரோப்ஸ் அப்படின்னா பரஜீவிகள் என்று அழைக்கப்படும். ஆட்டோட்ரோப்ஸ் ஆர் த ஆர்கானிசம் சிந்தசிஸ் their own food materials. சுயஜீவிகள் தமக்கு தேவையான உணவினை தாமே தயாரித்து கொள்ளும். ஹெட்டிரோட்ரோப்ஸ் ஆர் த ஆர்கானிசம்ஸ் derive nutrients from others. உணவினை பிறரிடமிருந்து பெற்றுக்கொள்ளும். அதனால ஜென்ரலி அவளை ரெண்டாக பிரிச்சிருக்கா. ஒன் இஸ் ஆட்டோட்ரோப், another is ஹெட்டிரோட்ரோப். இந்த ஆட்டோட்ரோப்பை திருப்பி ரெண்டாக பிரிச்சிருக்கா. சுயஜீவிகள் இரண்டாக பிரிக்கப்பட்டுள்ளன. ஒன் இஸ் ஃபோட்டோ ஆட்டோட்ரோப், another is கீமோ ஆட்டோட்ரோப். ஒளி சுயஜீவி, ஒளி தற்சார்பு உணவூட்டம்னு வச்சுக்கலாம். வேதி சுயஜீவி, வேதி தற்சார்பு உணவூட்டம்னு வச்சுக்கலாம். அப்போ ஃபுட்டு தயார் பண்ணணுன்னா எனர்ஜி வேணும். The energy needed for the synthesis of starch obtained from sunlight, those organisms are known as photoautotrophs. தமக்கு தேவையான உணவு தயாரிப்பதற்கான ஆற்றலானது சூரிய ஒளியிலிருந்து பெற்று உணவினை தயாரித்தால் அதுக்கு ஃபோட்டோஆட்டோட்ரோப்னு பேர். அதுக்கு சயனோபாக்டீரியம் எல்லாம் அதில் வரும். சயனோபாக்டீரியம் நீலப்பச்சை பாசிகள் என்று கூறுவோம். ஒன்ஸ் அதை ஆல்கேல வச்சுருந்தாங்க, இது இப்போ சயனோபாக்டீரியம் ப்ரொகாரியோட்னால இங்கே வந்துடுச்சு. அது அப்புறம் வரேன். கீமோஆட்டோட்ரோப்ஸ் ஆர் த ஆர்கானிசம்ஸ் get energy from the inorganic substances or organic substances or from chemicals for the synthesis of starch. ஸ்டார்ச் உற்பத்திக்கு தேவையான ஆற்றலானது சூரிய ஒளிக்கு பதிலாக வேதிப்பொருட்களிலிருந்து, கரிமப் பொருட்களிலிருந்து, கனிமப் பொருட்களிலிருந்து பெறப்பட்டால் அவளுக்கு கீமோ ஆட்டோட்ரோப்னு பேர். வேதி தற்சார்பு உயிரிகள், வேதி தற்சார்பு உணவூட்டம் என்று அழைப்பார்கள். அதில் நிறையா டிவிஷன்ஸ் இருக்குது. அது பாக்டீரியாங்கிற கான்செப்டில் நம்ம தனியாக படிப்போம். அப்போ சைனோபாக்டீரியம் உங்களுக்கு தெரியும், நாஸ்டாக், அனபீனா, ஆசிலட்டோரியா, லிங்பயா, தென் ரிவலேரியா, கிளியோட்ரைக்கியா. நாஸ்டாச்சா, நாஸ்டாக், அனபீனா, ஆசிலட்டோரியா, லிங்பயா, ரிவுலேரியா, இது மாதிரிலாம் நிறையா இருக்கா. இவர்களெலாம் சைனோபாக்டீரியம்னு பேர். நீலப்பச்சை பாசிகள் என்று அழைக்கப்படும். இவளோட these cyanobacterium, the filamentous algae with some specialized cells called the heterocyst. இவர்களின் இழையிலே, உடலத்திலே சில சிறப்புத்தன்மை வாய்ந்த செல்கள் காணப்படும். அவளுக்கு ஹெட்டரோசிஸ்ட்னு பேர். ஹெட்டரோசிஸ்ட். இட் இஸ் காட் தி எபிலிட்டி டு ஃபிக்ஸ் அட்மாஸ்பியரிக் நைட்ரஜன். வளிமண்டல நைட்ரஜனை நிலைப்படுத்தும் திறனை இவை பெற்றிருக்கும். ஸோ நாஸ்டாக் ஞாபகம் வச்சுக்கோ, அனபீனா ஞாபகம் வச்சுக்கோ, ஆசிலட்டோரியா ஞாபகம் வச்சுக்கோ, ரிவிலேரியா ஞாபகம் வச்சுக்கோ, கிளியோட்ரைக்கியா ஞாபகம் வச்சுக்கோ. இதெல்லாம் அட்மாஸ்பியரிக் நைட்ரஜன் ஃபிக்ஸிங் சயனோபாக்டீரியா, வளிமண்டல நைட்ரஜனை நிலைநிறுத்தக்கூடிய நீலப்பச்சை பாசிகள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இது ஒரு ஜென்ரல் கிளாசிஃபிகேஷன். அப்புறம் பாக்டீரியாவில் நிறையா இருக்குது. காக்கஸ், பாசில்லஸ், ஸ்பைரல்லம், விப்ரியோ. இது பாக்டீரியானே உனக்கு தனியாக ஒரு ½ அன் ஹவர் கிளாஸ் எடுத்தேன், அதில் பார்ப்போம். அப்புறம் வேறு என்ன இதில் முக்கியம் அப்படின்னா ஃபோட்டோ ஆட்டோட்ரோப், கீமோ ஆட்டோட்ரோப்லாம் சொன்னேன். அதுக்கப்புறம் எடுத்துட்டோம்னா ஹெட்டிரோட்ரோப்ஸ், பரஜீவிகள். ஹெட்டிரோட்ரோப்ஸ் ஆர் த ஆர்கானிசம்ஸ் derive nutrient from others. அடுத்தவர்களிடமிருந்து உணவினை பெற்றுக்கொள்வார்கள். சாப்ரோஃபைட்ஸ், பாரசைட்ஸ் அண்ட் சிம்பயான்ஸ். சாப்ரோஃபைட் மட்குண்ணி அல்லது சாருண்ணி என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவளுக்கு பேரே பயாலஜிக்கல் ஸ்கேவெஞ்சர்ஸ்னு பேர். இயற்கை சிதைப்பான்கள் என்று அழைக்கப்படுவது இந்த சாப்ரோஃபைட்ஸ், எஸ்பெஷலி பாக்டீரியா as well as fungi.
ரெண்டாவது எடுத்துட்டல parasites of the organism derive nutrients from living organism. உயிருள்ள உயிரினங்களிடமிருந்து தமக்கு தேவையான உணவினை பெற்றுக்கொண்டால் அவளுக்கு parasites பேர். Symbionts means mutual benefits. In an association of two living organisms, both are benefited. We are calling it as symbiosis. ஒரு நிகழ்வில் பங்கேற்கக்கூடிய இரண்டு உயிரினங்களும் பலனடைந்தால் அதற்கு கூட்டுயிரி வாழ்க்கை முறை என்ற பெயர். இந்த சிம்பயோசிஸ்க்கு எது பெஸ்ட் எக்ஸாம்பிள்? நான் பல்சஸ் இருக்கு பாருங்கோ, பருப்பு வகை தாவரங்கள், தே ஹாவ் ஸ்மால் நாடியூல்ஸ் இன் தர் ரூட். பல்சஸ் பிலாங்ஸ் டு த ஃபேமிலி லெகுமினோசே ஆர் ஃபேபேசி. தேர் ரூட்ஸ் வித் ஸ்மால் நாடியூல்ஸ் கால்டு ரூட் நாடியூல்ஸ். லெகுமினேசி ஃபேபேசி குடும்பத்தை சார்ந்த பருப்பு வகை தாவரங்களின் வேர்களில் சிறிய முண்டுகள் காணப்படும். அதற்கு வேர் முண்டுகள் என்ற பெயர். அந்த வேர் முண்டுகள் உள்ள ஒரு நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியா இருப்பா, அதுக்கு ரைசோபியம்னு பேர். The root nodule bacterium is rhizobium. This rhizobium fixes the atmospheric nitrogen. அந்த நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணி செடிக்கு தருவா. From the plant it takes food materials. தாவரத்திலிருந்து உணவினை எடுத்துக்கொள்வார்கள். ஸோ in this association both are benefited. இந்த நிகழ்வில் இரண்டும் பலன் பெறுகிறார்கள். அதற்கு சிம்பயோசிஸ்னு பேர். இது நம்ம அடுத்தது இந்த பாக்டீரியாவில் ஞாபகம். அதுக்கப்புறம் எடுத்துட்டோம்னா எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் நிறையா இருக்குது. தனியாக எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸே பார்க்கலாம். 1-2 மட்டும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு மில்க் இன்ட்டு கர்ட், பால் தயிராக மாறுதல், பயனில் வச்சுக்கலாம். லாக்டோபாசில்லஸ் லாக்டஸ் பேசில்லஸ் அசிடிலாக்டி, பேசில்லஸ் அசிடிலாக்டை, லாக்டோபாசில்லஸ் லாக்டஸ், இவா 2 பேரும் மில்க் இன்ட்டு கர்ட், பாலை தயிராக மாற்றுவார்கள். அதே மாதிரி முக்கியம் ரெட்டிங் ஆஃப் ஃபைபர்ஸ்ன்னு படிச்சிருப்பேன். நார்களை தனித்து பிரித்தெடுத்தல். In stem, the fibers are connected by a cementing substance called the pectin. தாவரங்களில் காணப்படுகின்ற நார்களை இணைக்கக்கூடிய ஒரு வேதிப்பொருளிற்கு பெக்டின் என்ற பெயர். கிளாஸ்டரிடியம் ஃபெல்சீனியம்னு ஒரு பாக்டீரியம் இருக்குது. அது என்ன பண்ணும், அந்த பெக்டினை டிசால்வ் பண்ணி ஃபைபரை செப்பரேட் பண்ணும். ஸோ செப்பரேட்டிங் ஃபைபர்ஸ் by dissolving the pectin which unites or binds the fibers. The process is called retting of fibers. The bacterium involved is Clostridium falcineum. நார்களை பிரித்தெடுப்பதில் உதவக்கூடிய பாக்டீரியம் Clostridium falcineum ஞாபகம். அப்புறம் அட்மாஸ்பியரிக் நைட்ரஜன் ஃபிக்ஸிங் சாயில் பாக்டீரியம், வளிமண்டல நைட்ரஜனை நிலைப்படுத்தக்கூடிய மண்வாழ் பாக்டீரியங்கள் நாஸ்டாக் அல்ல, அது ப்ளூ கிரீன் ஆல்கேல வந்துடும். அசோடோபாக்டர், Clostridium, பேசில்லஸ், இது மாதிரிலாம் இருக்கும். நாஸ்டாக் இங்கே வராது, அது சயனோபாக்டீரியா. ஸோ இந்த பேர் அது தனியாக நைட்ரஜன் சைக்கிள்லேயே உங்களுக்கு ஒரு 3 வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் TNSCERTயில் போனீங்கன்னா நைட்ரஜன் ஃபிக்ஸேஷன், நைட்ரஜன் சைக்கிள், TN கேபிட்டல் T கேபிட்டல் N ஸ்பேஸ் SCERT, ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷன் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங், TNSCERTயில் போய் 11th ஸ்டாண்டர்ட் பாட்னியை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு 100 வீடியோஸ் இருக்குது. அந்த 100 வீடியோஸில் 3 வீடியோ இஸ் அபவுட் த நைட்ரஜன் ஃபிக்ஸேஷன். வளிமண்டல நைட்ரஜனை நிலைப்படுத்துவதில் பாக்டீரியா என்னென்ன பண்ணுறதுங்கிறதே இருக்குது. இதை பற்றி டீட்டெயில் வேணும்னா யூ விசிட் தட் அந்த சேனலை போய் விசிட் பண்ணிக்கோங்க. அப்புறம் எடுத்துனோன்னா கெட்டவா உங்களுக்கு தெரிஞ்சது தான், இருந்தாலும் 1-2 மட்டும் எக்ஸாம்பிள் சொல்கிறோம். வியாதியை காஸ் பண்ணுவா. பிளான்ட்டை பொறுத்த வரையும் சிட்ரஸ் கேன்கர்னு கேள்விப்பட்டிருப்பேன். எலுமிச்சம் இடத்துல பார்த்தீங்கன்னா சொரியாக வந்திருக்கும். ஜாந்தமோனாஸ் சிட்ரி அப்படின்னு ஒன்று காஸ் பண்ணும். நம்மள்கிட்ட லோக புகழ்பெற்ற காலரா தெரியும். ஓடினான் உலகத்தின் எல்லைக்கே ஓடினான். காலரா டிசீஸை பற்றி பார்த்துருப்பேன். காலரா காஸ்ட் பை விப்ரியோ காலரே, டெட்டானஸ் காஸ்ட் பை Clostridium tetani, டைஃபாய்டு காஸ்ட் பை Mycobacterium tuberculosis causes TB, Salmonella typhi, typhoid caused by Salmonella typhi, tuberculosis caused by Mycobacterium tuberculosis. இதெல்லாம் நீ படித்தது. இந்த மாதிரி நிறையா வியாதி இருக்குது, 2-3 ஞாபகம். அப்போ காலராவை உண்டாக்குவது விப்ரியோ காலரே, டைஃபாய்டை உண்டாக்குவது சால்மோனெல்லா டைஃபி, டியூபர்குலோசிஸ் எலும்புருக்கி நோயை உண்டாக்குவது Mycobacterium tuberculosis. ஓகேயா? டெட்டானஸ் நோயை உண்டாக்குவது Clostridium tetani. இது மாதிரிலாம் கொஞ்சம் ஞாபகம். இது தவிர கொஞ்சோண்டு இதில் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கான். மைக்கோபிளாஸ்மா அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்கான். மைக்கோபிளாஸ்மா த ஸ்மாலஸ்ட் anaerobic organisms, மிகச்சிறிய காற்றிலா சுவாசிகளுக்கு உதாரணமாக இருப்பது மைக்கோபிளாஸ்மா. இதுவும் இந்த குரூப்பில் கொண்டு வராங்க. இதோட ஸ்பெஷாலிட்டி லேக் செல் வால். இதனை சூழ்ந்து செல் சுவரானது காணப்படாது. இது ஒரு ஸ்பெஷாலிட்டி. தென்
கிராம் நெகட்டிவ் பாக்டீரியம், யூனிசெல்லுலர் கிராம் நெகட்டிவ் பாக்டீரியம், ஒரு செல்லினாலான கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா என்று இது அழைக்கப்படுகிறது. இதை சொல்கிறப்பயே ஜோக்ஸ் ஆஃப் த பிளான்ட் கிங்டம்னு சொல்லுவான். தாவர உலகின் சிரிப்பு போலீஸ் அப்படிங்கிற மாதிரி ஜோக் சொல்கிற மாதிரி சிரிப்பு ஜோக்கர் சொல்கிறோம் போகிறப்போல அது மாதிரி சொல்லுவான், ஜோக்ஸ் ஆஃப் த பிளான்ட் கிங்டம். ஏன் அப்படி சொல்கிறான் அப்படின்னா இதுக்கு செல்வால் இல்லைங்கிறதுனால. பிளான்ட் கிங்டம்னா செல்வால் இருக்கணும், பட் இது பிளான்ட் கிங்டத்தில் வரல, அந்த காலத்து கிளாஸிஃபிகேஷனில் அப்படி இருந்தது. அதுக்கப்புறமா இன்னொரு குரூப்பையும் இதில் இது பண்ணியிருக்கா. முன்னாடி நம்ம ஃபங்கஸில் படித்தோம், ஆக்டினோமைசிட்ஸ்னு ஒன்று இருக்கும். ஃபிலமெண்டஸ் கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியம் இஸ் நத்திங் பட் ஆக்டினோமைசிட்ஸ். அப்போ தனித்தனியாக இருந்தது, தனித்தனியாக சேர்ந்து ஒன்று ஒன்றா சில பேர் சேர்ந்து ஃபிலமெண்டஸாக இருக்கும். இது முன்னாடி ஃபங்கஸில் இருந்தது, இப்போ இந்த கிளாஸிஃபிகேஷனில் கொண்டு இருக்கோம். ஆக்டினோமைசிட்ஸ் அப்படின்னா ஃபிலமெண்டஸ் பாக்டீரியா. இட் இஸ் கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியா, இழை போன்று காணப்படும். வித் பிரான்ச்சஸ், கிளைகளை பெற்றிருக்கும். அதனால் இதுக்கு பேரே முன்னாடி ரே ஃபங்கைன்னு இருந்தது, இழை பூஞ்சை அப்படின்னு இருந்தது, அல்லது கதிர் பூஞ்சை என்று அழைப்பார்கள். அந்த ஆக்டினோமைசிட்ஸை கொண்டு இந்த கிளாஸிஃபிகேஷனில் போட்டிருக்கான். இதுதான் நம்ம பேசிக்காக அதில் தெரிஞ்சுக்க வேண்டியது. ஓகேயா? அப்போ ரொம்ப முக்கிய கிளாஸிஃபிகேஷனில் ரெண்டு தான். ஒன்று ஆர்கிபாக்டீரியம், another is யூபாக்டீரியம். ஆர்கிபாக்டீரியம் த பாக்டீரியம் which lives in extreme environmental condition, யாரும் வாழ முடியாத சூழலிலே அது வாழும். நார்மல் பாக்டீரியம். அப்புறம் அதோட கிளாஸிஃபிகேஷன்லாம் பெருசாக படித்தோம். இதுதான் முனீரால் நம்மளுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது. அப்புறம் எக்ஸ்ட்ராவாக மைக்கோபிளாஸ்மா கொடுத்துருக்கா. யூனிசெல்லுலர் லாக் செல் வால், செல் சுவரற்ற ஒரு செல் உயிரினங்கள், மைக்கோபிளாஸ்மா இதன் கீழே வருகிறது. ஜோக்ஸ் ஆஃப் த பிளான்ட் கிங்டம் என்று சொல்வார்கள் இதனை. இது என்னவாக இருக்கும்? கிராம் நெகட்டிவாக இருக்கும். அதே மாதிரி ஃபிலமெண்டஸ் பாக்டீரியாவை ஆக்டினோமைசிட்ஸ்னு சொல்கிறான். அது முன்னாடி ரே ஃபங்கை என்று அழைக்கப்பட்டது. ஓகே, தட்ஸ் ஆல். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஹியரிங். தேங்க்யூ.